ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நார்த் கர்நாடகா பீடர்ல இருக்கிற பாம்னி டாம்ஸ்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பாம்னி டாம்ஸ்ல இருந்து பீடார் ஃபோர்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பீடார்ல இருந்து அஸ்தூருங்கிற ஏரியால இருக்கிற பாம்னி டாம்ஸ் வந்தோம். கரெக்டா நாம வந்த நாள் அன்னைக்கு சந்தன உருஸ் திருவிழா, அதுக்கப்புறம் லிங்காயத் சுவாமிகளோட அல்லம் பிரபு அவர்களோட திருவிழா எல்லாமே ஒரே இடத்துல நடக்குதுங்க. செம்ம வைபா இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மேலதாளங்களோட மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பாம்னி டவுன்ஸ்ல இருந்து பீடார் ஃபோர்ட் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பீடார் ஃபோர்ட் நோக்கி போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் பீடார் அஸ்தூர்ல இருக்கிற பாம்னி டாம்ஸ்ங்க. பீடார் டவுன்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ். லாஸ்ட் வீடியோல டீடைல்டா கவர் பண்ணிருக்கேன். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்கும். நார்மல் டேஸ்லயும் நிறைய ஆட்டோஸ் கிடைக்கும். ஓகேவா, பஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா 1 ஹவருக்கு ஒரு தடவை தான் இருக்கும். நம்ம அழகா ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். இல்லாட்டி ஏதாவது 2 வீலர் வந்தா நம்ம லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதுதான். வாங்க டுவர்ட்ஸ் பீடார் ஃபோர்ட் கிளம்புவோம். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பாம்னி கிங்டம்ஸோட மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சமாதி கோவில்கள்ங்க. அங்கதான் வந்து சந்தன உருஸ் திருவிழா நடந்துட்டு இருக்கு. பெங்களூர் சார். कौन से एरिया में रहते बेंगलुरु? ये इलेक्ट्रॉनिक सिटी पता, इलेक्ट्रॉनिक सिटी ब्लॉगिंग कर रहा है, ट्रैवल ब्लॉग्स यूट्यूब चैनल के लिए. इधर बीडर फोर्ट बामनी टाउन्स ಎಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, just taking videos. மக்களே, நாம பீடார் ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பீடார் ஃபோர்ட்டோட ஐகானிக் லேண்ட்மார்க். ஓகேவா, பீடார்னாவே நம்ம பீடார் கோட்டை தான். சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்கு பீடார் கோட்டைக்குள்ள. மெயின் கோட்டை கொத்தளங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோலாகம்பா மாஸ்க்னு ஒன்று இருக்கு, ரங்கீன் மஹால், ககன் மஹால், அதுக்கப்புறம் பொம்ம கோந்தேஸ்வரா டேங்க், அதாவது குளம். கோட்டை கொத்தளத்துக்குள்ள குளங்கள் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு உள்ளுக்குள்ள. கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸுங்க கோட்டை. ஸோ வாங்க நம்ம கோட்டைக்குள்ள போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸும் பாருங்க. நம்ம இங்கே டாம்ஸ் போயிருந்தோம், பாம்னி டாம்ஸ். அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜார்னி நரசிம்ம சுவாமி டெம்பிள், நம்ம சுரங்கத்துக்குள்ள போய் சிவனையும் விஷ்ணுவையும் வழிபட்டு வந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோட்டையை போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப பசிக்குது. இங்கே ஏதாவது லஞ்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா, வாங்க போவோம். மக்களே, ஃப்ரண்ட்ல பீரங்கியோட வரவேற்கிறான் பாருங்க நம்ம பீடார் கோட்டை. ஸோ இங்க பாருங்க சோலாகம்பா மாஸ்க், ரங்கீன் மஹால், ககன் மஹால், பொம்மை குந்தேஸ்வரா டேங்க், இதெல்லாம் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. பார்க்கிங்க்கு ஃப்ரண்ட்லேயே ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, ஃப்ரீ பார்க்கிங் தாங்க. சார்ஜ் எல்லாம் பண்ற மாதிரி தெரியல. சூப்பரா கோட்டை கொத்தளத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. நாம ஒரு வீக்கெண்ட் தான் வந்திருக்கோம். இது கோட்டையோட என்ட்ரன்ஸ். மக்களே, உள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீயே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொடெக்டட் ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இல்லாம போறோம். இங்க பாருங்க, ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட். நல்லா பெரிய கேம்பஸுங்க. உள்ளுக்குள்ள நிறைய மஹால்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு 2-3 ஹவர்ஸ் நாம் இதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1 o'clock ஆகுது. ஒரு 3 o'clock வரைக்கும் சூப்பரா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ நாம வந்து சேர்சா தர்வாசா வழியா உள்ள போறோம். சேர்சா தர்வாசானா டோர், தர்வாசானா ஹிந்தியில, தமிழ்ல டோர். பீடார் ஃபோர்ட் பத்தி ஒரு ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. built by Sultan Ahmad in 1426-32.
with 5.5 kilometer long, immensely thick wall and several unusual different fort. So கதையெல்லாம் நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன், ஓகேவா? மக்களே, நாம பாமனி கிங்டமோட பீடார் ஃபோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகியாச்சு. எல்லா கோட்டைக்குள்ள இருக்கிற மாதிரியே இங்க பாருங்களா, கோட்டைக்கு வெளியவே வீரர்கள் எல்லாம் நிக்கிறதுக்கான இடங்கள். ஸோ கோட்டை உள்ளுக்குள்ள நுழைஞ்சோன்னே இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஹாலுங்க, ரிசப்ஷன் ஹால். சூப்பரா இருக்குல்ல என்ட்ரன்ஸு. அந்த காலத்துல யானைகள் எல்லாம் நடந்து வரணும்ல, அதனால இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வச்சிருப்பாங்க. மெஜஸ்டிக்கா இருக்குங்க, வேற லெவல். மக்களே, சரியான வெயில் அடிச்சு தாக்குதுங்க. அதனால தான் நெக் ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் வெயிலோட தாக்கம் குறையும்ல. ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் வர்றதுன்னா காலையிலேயே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, பீக் வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். மார்ச் மாதம் இருக்கும், நாம ஸ்டார்ட் ஆஃப் த சம்மர். பெஸ்ட்டு சீசன் வந்து செப்டம்பர் டு பிப்ரவரின்னு சொல்கிறாங்க. மான்சூன் சீசன் அண்ட் வின்டர் சீசன். வெயில் காலத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் வெயில் இங்கே. மக்களே, என்ன மாதிரி வியூ பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து கருங்கற்கல்ல தாங்க கட்டியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க உள்ளுக்குள்ள. ஐயோ, நான் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு கோட்டை குத்தலத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறேன். பாமனி கிங்டமோட ஹிஸ்ட்ரி எல்லாம் செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான மதில் சுவர்கள் பாருங்க, பல நூற்றாண்டுகள் கழிச்சும் இப்போ எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது கும்பட் தர்வாசாங்க, இப்போ பார்த்தோம்ல. ஸோ எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்களா, மேலே அந்த வீரர்களெல்லாம் அந்த காலத்தில் நின்று வில்லம்புகள் பீரங்கிகள்லாம் ஏவுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய பார்க்க முடியும். இங்கே அகழி இருக்குது, அகழிக்குள்ளே போகிறக்கு சின்ன கேட் மாதிரி வச்சுருக்காங்க, பட் இப்போ பூட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் வாங்காமையே. மக்களே, நம்ம பீதார் ஃபோர்ட் பாத்தீங்கன்னா கர்நாடகா மொத்தமே வந்து டெக்கான் பிளாட்டியூல தான் அமைஞ்சிருக்கு. அதுல கர்நாடகாவோட நார்தர்ன் பிளாட்டியூங்க, வடக்கு பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேலதான் வந்து அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் சீ லெவல்ல இருந்து எலிவேஷன்ல தான் இருக்குங்க. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற ஏரியா தான். 15வது செஞ்சுரியில சுல்தான் அகமது ஷா வாலி பஹ்மானி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பர்டிகுலர் பீடார் கோட்டையை கட்டியிருக்காருங்க. பாமானிங்கிறது வந்து இந்த பாமானி சுல்தானேட்டோட அந்த குடும்ப பேருன்னு சொல்லுவாங்கல்ல, டைனஸ்டி நேம், ஓகேவா? எல்லா மன்னர்களோட எல்லா சுல்தான்ஸோட பேருக்கு பின்னாடியும் இந்த பாமானிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கோட்டை மொத்தமே பார்த்தீங்கன்னா பெர்ஷியன், அதாவது ஈரான் சைடு இருக்கிற ஆர்கிடெக்சர் இருக்கும்ல, அது பிளஸ் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் கலவையாக தான் கட்டியிருக்காங்க. ஸோ நான் கருங்கற்கல்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் லேட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல நல்லா கருங்கல்லாம் கிடைக்கும், இங்க வந்து அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷ் கலர்ந்து இருக்கும். நம்ம கேரளா சைடுலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மண்ணு கலர்லயே இருக்கும் ராக்ஸ். இங்க வந்து ரெட்டிஷ் லேட்ரைட், அதனாலதான் வந்து கொஞ்சம் அந்த ரெட் கலர் ஷேடு இருக்கு பாருங்க. ஸோ அது போக பாத்தீங்கன்னா 3 அடுக்கு வால்ஸ் கொண்டு இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க பிரம்மாண்டமா.
இப்ப நாம ஒரு சின்ன எக்ஸிபிஷன் அண்ட் மியூசியம் சென்டருக்குள்ள என்டர் ஆகுறோங்க. பீடர் கோட்டைக்குள்ள நம்ம டெக்கான் சுல்தானேட்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. அதாவது டெக்கான் சுல்தானேட்ஸ்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த டெக்கான் பிளாட்டியூல நிறைய சுல்தானேட்ஸ் வந்து ஆட்சி செஞ்சாங்க. நம்ம ஹைதராபாத்ல ஒரு சுல்தானேட்டு, பீதார்ல ஒரு சுல்தானேட்டு, அது போக மைசூர் பக்கம் ஒரு சுல்தானேட்டு, மதுரையில ஒரு சுல்தானேட்டு, நிறைய சுல்தான்ஸ் இருந்தாங்க. ஓகேவா, நம்ம தென் இந்தியால. சோ அதுல இந்த ரீஜன்ல பாம்னி சுல்தானேட்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல சுல்தான்ஸ் யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்களா. நிறைய துப்பாக்கிகள் வந்து வுட்லயே செஞ்சிருக்காங்க. இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு ரா வுட்ல இருக்கிற ஒரு துப்பாக்கிய. என்னென்னலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து எவால்வ் ஆகி இப்ப இருக்கிற நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டெவலப் ஆயிருக்குல்ல. இதெல்லாம் கிட்டத்தட்ட 15வது செஞ்சுரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கோட்டை கொத்தளங்கள்ல யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைல்ஸுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. ஒரு பீக்கா இருந்த டைம்ல நம்ம கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் வந்து எந்த மாதிரி கிராண்டா இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியலீங்க. அந்த காலத்திலேயே வந்து நம்ம ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து அந்நியாயத்துக்கு இருந்திருக்கு. ஒவ்வொரு பீரியட்லயும் வந்து எவால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் முகல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபுல் கருங்கற்களாலான கோட்டை கொத்தளங்கள் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கும் முன்னாடி மண்ணாலான கோட்டை கொத்தளங்கள், அந்த மாதிரி எவால்வ் ஆயிட்டே வந்திருக்கு. இந்தியாவும் வந்து பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கு. அடுத்தடுத்து வந்த ஆக்கிரமிப்புகள் வந்தாலும் அதனால வந்து வந்த ஆர்கிடெக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் எவால்வேஷன் எல்லாம் இருக்கு தெரியுமா. அது வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இதெல்லாம் வந்து கோட்டை கொத்தளங்களோட கதவுகள் இருக்கும் தெரியுமா, தர்வாசான்னு சொல்லுவாங்க உருது ஹிந்தில எல்லாம். அதுல யூஸ் பண்ண சாவிகள், அதுக்கப்புறம் சைனீஸ் போர்சிலின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல அரச குடும்பத்துல கோட்டைக்குள்ள. சோ அதோட எச்சங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண இரும்பாலான இதெல்லாம் இருக்கும்ல, வாள்கள் எல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் கூட டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பாருங்களா. நம்ம நிறைய குண்டுகள் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. பீரங்கியில யூஸ் பண்ண இரும்பு குண்டுகள், கல்லாலான குண்டுகள் எல்லாமே வச்சிருக்காங்க. அது போக இங்க இந்த ரீஜன்ல எடுத்திருப்பாங்கல்ல சிலைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல சுல்தான்ஸ் வரதுக்கு முன்னாடி. இந்த ரீஜன்ல இருந்த கல்வெட்டுகள், கன்னடத்துல இருக்கிற கல்வெட்டுகள், பிரகிருதி சான்ஸ்கிரிட்ல இருக்கிற கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உருது அரபியில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியங்க. வரலாறு முக்கியம் குமாருன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி பரவாயில்ல கர்நாடகா கவர்மெண்ட் கூட நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மியூசியம்ஸ் அமைச்சு அந்த ஹிஸ்டரி, அந்தந்த பார்ட்டோட ஹிஸ்டரிய வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல அமைச்சிருக்காங்கல்ல, கீழடியில எல்லாம் மியூசியம் அமைச்சிட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து நிறைய ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி மியூசியம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரூமே பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர். அந்த ரூஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இஸ்லாமிக் ஒரு டிசைன் இருக்கும். நிறைய வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் தான் நிறைய இருக்கும். கர்வ், ஸ்கொயர், பென்டகன், ஆக்டகன் எல்லா ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்மரி, இந்த கைகள்ல யூஸ் பண்ண குட்டி குட்டி வாள்கள், அதுக்கப்புறம் இந்த கவச குண்டலங்கள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா யூனிக்கா இருக்குங்க. மக்களே, நம்ம டெக்கான் சுல்தான்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் அண்ட் இஸ்லாமிக் கலந்துருக்குங்க. பெர்ஷியன் ஆர்கிடெக்சர், இந்தியன் ஆர்கிடெக்சர் எல்லாமே கலந்து தான் வந்து கட்டியிருப்பாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது தெற்க வர வர நம்ம முஸ்லீம் மன்னர்கள் வந்து அப்படியே இந்தியாவோட இதோட கல்ச்சரோட கலந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா. அப்புறம் டெக்கான்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் வந்து அவங்களோட இண்டிபெண்ட் இது ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி டைனாஸ்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் வந்து பாமனி டைனாஸ்டி. ஓகேவா, நம்ம ஹைதராபாத் ஆண்டது வந்து சாஹி டைனாஸ்டி, இது வந்து பாம்னி டைனாஸ்டி. ஸோ அந்த சுல்தானேட்ஸ்குள்ளேயே நிறைய டைனாஸ்டிஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க அடுத்தடுத்து மஹால்ஸ் போய் பார்ப்போம். மக்களே, இது ரங்கீன் மஹால். உள்ள பூட்டி இருக்குங்க இன்னைக்கு, வெளியிருந்தே பார்த்துக்க வேண்டியதுதான். நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தோம்ல, கும்பட் தர்வாசா, அதுக்கு பக்கத்துலேயே ரங்கீன் மஹால். இதுவும் ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் தான். நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லான்ஸ் எல்லாம் வச்சு அழகாக இருக்கு பாருங்க. ஐ திங்க் இதெல்லாம் வந்து குதிரை லாடங்கள்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக குதிரை, யானை எல்லாம் கட்டி வைக்கிற இடங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தர்வாசா இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் கேட், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும்.
ஹார்ஸ் ஸ்டேபிள், எலிஃபென்ட் ஸ்டேபிள் எல்லாம். ஸோ அந்த மாதிரியே வந்து கும்பத் தர்வாசாக்கு பக்கத்தில் 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 10 யானைகள் நிற்கிற அளவுக்கு ஒரு சூப்பராக ஸ்டேபிள் கட்டியிருக்காங்க. மக்களே, நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல இந்த சைடு. அதுக்கப்புறம் கும்பத் தர்வாசா பார்த்தோம், ரங்கீன் மஹால் பார்த்தோம். இது வந்து ஹசார் கோத்ரிங்க. சூப்பராக இருக்கா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற கோட்டை கொத்தளங்கள் அடுத்தடுத்து உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. எத்தனை லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளே பாருங்களா எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டோன்ஸ். இதெல்லாம் பீரங்கியில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஹசார் கோத்ரியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். மக்களே, கும்பத் தர்வாசால இருந்து வந்து நம்ம ஹசார் கோத்ரியும் பார்த்துட்டு இப்போ வந்து நாம பீடார் ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள போறோங்க. மக்களே, நம்ம பாம்னி கிங்டமோட பீடார் ஃபோர்ட்டுக்குள்ள முக்கியமான பிளேசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரங்கீன் மஹால். அது முன்னாடி இருந்துச்சு, அது பூட்டி இருந்துச்சு. மேபி நம்ம திரும்பி போறப்போ பார்க்கலாம். ஏதாவது செக்யூரிட்டி ஓபன் பண்ண சொன்னா நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது போக பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்குள்ள சோலாகம்பா மாஸ்க்னு ஒன்னு இருக்கு. ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மாஸ்க்ஸ் சொல்றாங்க. 16 மேசிவ் ஸ்டோன் பில்லர்ஸ் இருக்குமா, பெரிய பெரிய தூண்கள். அது பக்கம் பாத்தீங்கன்னா தக்த் மஹால், அதுதான் வந்து ராயல் த்ரோன் ஆஃப் பாம்னி கிங்டம்ஸ் அண்ட் பாரிட்சாகி சுல்தான்ஸ். அவங்களோட கொரோனேஷன், அதாவது இந்த முடிசூடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து தக்த் மஹால்ல தான் நடக்குமா. அதுக்கப்புறம் ககன் மஹால், நம்ம ராயல் ஃபெஸ்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிற இடம். அது போக பாத்தீங்கன்னா கரேஜ் சிஸ்டம் ஒன்னு இருக்குங்க. இந்த முகல் பில்டிங்ஸ்ல எல்லாமே வந்து இந்த வாட்டர் கெனால்ஸ், கார்டன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. சோ அந்த சிஸ்டம் எல்லாம் இன்னுமே வந்து இன்டாக்டா இருக்குங்க. சோ அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கோட்டை கொத்தளங்கள், ஆர்மரிஸ் எல்லாம் வைக்கிற இடம். மக்களே, இதுதான் பீடார் ஃபோர்ட்டோட மெயின் கோட்டை கொத்தளங்க. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம முஸ்லிம் ஆர்கிடெக்சர்னாலே இந்த டோம் ஸ்ட்ரக்சர் தாங்க மெஜஸ்டிக்கா, வேற லெவல் ஆர்கிடெக்சருங்க. எப்படிதான் கட்டினானுங்களோ இவ்வளோ பெரிய பெரிய கோட்டைய முகல்ஸ் வந்து, சான்ஸே இல்லை. முகல் கோட்டையில முக்கியமான அம்சமே வந்து இந்த கார்டன்ஸ் தாங்க. கார்டன்ஸு, வாட்டர் சேனல்ஸ் எல்லாம் போட்டு சும்மா வேற லெவல் பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பீடர் கோட்டையோ அதே மாதிரி தாங்க இருக்கு. நிறைய ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பர் டிசைன், ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல. அவங்க கார்டன்ஸ்லயும் அந்த ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைன் தான் பின்னாடி இருக்கு. மக்களே, ஒரு கோட்டைனா நிறைய பாதுகாப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா நம்ம பீடர் ஃபோர்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அழகு கொட்டி கிடக்குதுங்க. செம்ம பியூட்டிஃபுல். இந்த சென்ட்ரல் சிட்டாடல்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. அது ரெண்டு சைட்லயும் பார்த்தா வாட்டர் சேனல் சிஸ்டம்ஸ், ஃபவுண்டைன்ஸ்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ டிஃபென்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா ஆர்ட், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் மார்வல் எல்லாமே வந்து நம்மளால இங்க கண் கூட பார்க்க முடியும். இங்க பாருங்களா வாட்டர் சேனல் சிஸ்டம்ஸ். ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் பாருங்களா அந்த காலங்களில் ஆக்டிவா இருந்த சமயங்கள்ல. இந்த வாட்டர் சேனல்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டேங்க்ஸ் இருக்குல்ல, குளங்கள், கிணறுகள், ரிசர்வாயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தண்ணீர் தேக்கங்கள். ஸோ அங்கிருந்து வந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த சோலாகம்பா மாஸ்க் நான் சொன்னல 16 ரொம்ப கிராண்ட் பில்லர்ஸ் வந்து உள்ள இருக்குமா. இங்க பாருங்களா
எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. செம்ம பெரிய தூண்கள், மேல அழகான இந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்கிற டிசைன்ஸ்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அந்த காலத்துல இந்தியாலயே வந்து ரொம்ப பெரிய மாஸ்கா இருந்திருக்குங்க. நம்ம டெக்கான்ல அந்த சுல்தானேட்ஸ் வந்து அவங்களோட கோட்டை கொத்தளத்துக்குள்ளேயே வந்து இவ்வளவு பெரிய மாஸ்க் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு ஆர்கிடெக்சர் மார்வல் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு ஒரு சின்ன நேரோ பேசேஜ் வே, அந்த ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கட்டியிருக்காங்க. சோ இப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃப்ளோர்ஸ் நமக்கு தெரியுது. ஆக்டிவா இருந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட 4-5 ஃப்ளோர்ஸ்க்கு மேல இருந்திருக்கும் போல. பட் ஆனா நமக்கு இப்போ மீதம் இருக்கிற எச்சங்கள் வந்து இவ்வளவுதாங்க. இதுவே வந்து இவ்வளவு கிராண்டா இருக்குன்னா மெயின் இருந்த சமயத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மக்களே, கோட்டைக்குள்ளேயே பாத்தீங்களா ஒரு பெரிய மாஸ்க்கு. அந்த காலத்துல இதுதான் பெரிய மாஸ்கா இருந்திருக்குங்க பீடார்ல. இதுதான் முக்கியமான மாஸ்க், சோலாகம்பா மாஸ்க்கு. அதுக்கு பின்னாடியே வந்து தர்கஷ் மஹால். ஸோ இதெல்லாம் வந்து கோட்டைக்குள்ள ராஜா இருந்த, அதாவது சுல்தான்ஸ் வாழ்ந்த இடங்கள். அதுக்கப்புறம் பேகம்ஸ்க்கு வாழ்ந்த, அது என்ன சொல்லுவாங்க, நம்ம அரண்மனைகள் எல்லாம் அந்தப்புறம் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இது மல்டி ஸ்டோரிடாக இருந்திருக்கும். இப்போது அதோட ரூயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிறதே வந்து இவ்வளோ அழகாக இருந்திருந்தா நம்ம கிங்டமோட டைனாஸ்டியோட பீக் காலங்களில் எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. நம்ம பாம்னி கிங்டமோட ஃபோர்ட் சான்சைல நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு இடங்களுக்கும் போனால் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை பார்க்கலாங்க. நம்ம ஹைதராபாத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்குல்ல, அது வந்து ஆசிஃப் ஷாஹி டைனாஸ்டி. எல்லா டெக்கான் சுல்தான்ஸ் தான். நம்ம மதுரை சுல்தான்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்காங்கல்ல. பட் அவங்களோட கோட்டையெல்லாம் ஏனோ தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருச்சு. பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் இடிச்சிட்டாங்க போல. இங்கே அந்த கோட்டைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. குல்பர்கா கோட்டை, பீடார் கோட்டை, அதெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. பீஜாப்பூர் கோட்டை. ஸோ பீஜாப்பூர், பாகல்கோட், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் காலங்களில் இவங்களோட அண்ணன் தம்பிகளாம் அடுத்தடுத்து டைனஸ்டிஸ் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் அங்கங்கே கோட்டையை கட்டி இந்த மாதிரி சுல்தானேட்ஸை நிறுவியிருக்காங்க. மக்கா மக்களே, இந்த மெயின் கோட்டை கொத்தளம் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருக்குங்க. அதாவது மெயின் ராஜாவோட கோட்டைக்கு பின்னாடி மந்திரிகள், கோட்டைக்குள்ளேயே வாழ்ந்த பொதுமக்களோட ஏரியாலாம் இருக்கும்ல, சிறை. ஸோ அதெல்லாமே வந்து உள்ளே இருக்குங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இங்கே இருக்கு பாருங்க, எல்லாம் ரூயின்ஸாக இருக்குது. ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குங்க பீடார் கோட்டை இருக்கிற ஏரியா. அந்த பில்டிங்கெல்லாம் நமக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை, கொஞ்சம் ரூயின்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கேருந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு பீரங்கி வச்சிருக்காங்க பாருங்க, உருக்கு. இது என்ன, இன்னுமே வந்து துருப்பிடிக்காம அப்படியே இருக்கு பாருங்க மக்களே. அதுதான் பெஸ்ட்டு. அயன், உருக்கு அயன்ல செஞ்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. அந்த காலத்தில் இதுல இருந்து தானே பீரங்கி குண்டுகளை எல்லாம் ஏவி இருப்பாங்க, கன் பவுடர் வச்சு. டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த தூண்களோட டிசைன்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. மக்களே, யூஸ்வலாவே கோட்டைனாவே வந்து ஒரு உயரமான இடத்துலதான் அமைப்பாங்க. அது மாதிரி தாங்க பீடர் ஃபோர்ட்டும். இது வந்து டெக்கானே பீடபூமி தானே. அந்த பீடபூமியில வந்து ஒரு உயரமான இடத்துலதான் பீடர் சிட்டியே அமைஞ்சிருக்குங்க. அந்த சிட்டில அந்த பீடபூமியோட எட்ஜ் இருக்கும் தெரியுமா, அங்கதான் வந்து இந்த கோட்டையவே அமைச்சிருக்காங்க. சோ கோட்டை மேல இருந்து பாத்தீங்கன்னா கீழே வேலையில இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாஸ், மொத்த ஊரையும் சுத்தி இருக்கிற ஊரையும் கண்காணிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. மக்களே, நம்ம கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே சமட்டையோடுங்க. சரியான வெயிலாக இருக்குங்க மார்ச்லேயே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே வந்து நல்ல டைம் கிடையாது, ஓகேவா. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து சூப்பரான கிளைமேட்டில் வரணும் அப்படின்னா செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி தான் பெஸ்ட்டு டைம்.
சுற்றி பார்த்துட்டு வந்து உள்ளுக்குள்ளே சாஹின் ஃபுட் கோர்ட். ஸோ உங்களுக்கு பேசிக் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. ஃபுட்டெல்லாம் கிடைக்காது, ஃபுட்டுக்கெல்லாம் வெளியே தான் போகணும். ஐஸ்கிரீம்ஸு, ஜூஸஸு இதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ பீடரில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இடம்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு டாம்ப் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருதுவாரா இருக்குது. இங்கே ஒரு பெரிய குருதுவாரா இருக்குது. நம்ம குருதுவாராவில் நேச்சுரல் ஸ்ட்ரீம் வேறு இருக்குங்க. அதெல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. குருநானக் வந்து பீதருக்கு வந்திருக்காராம். ஸோ அந்த ஞாபகமாக தான் வந்து இங்கே ஒரு பெரிய குருதுவாரா கட்டியிருக்காங்க. அதனால பீதரில் நிறையா நீங்கள் சிங் மக்களையும் பார்க்கலாம், பஞ்சாபி மக்களையும் நிறையா பார்க்கலாம். ஸோ நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அடுத்து நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? Cheers. மக்களே, கேன்டீன் இருக்கிற ஏரியாவுக்கு பின்னாடியும் வந்து ஒரு கோட்டை கொத்தளம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஏன் இன்க்ளூட் பண்ணலன்னு தெரியல. மெயின் கோட்டையோட ரொம்ப டிஸ்டன்ஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும், ஒன்று வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது ஸ்ட்ரக்சரு. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து குதிரைகள், யானைகள் எல்லாம் கட்டி வைக்கிற இடமா தான் இருந்திருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏரியாவும். அப்படியே அந்த காலத்தில் கருங்கல், லைம்ஸ்டோன், பிளாஸ்டர் வச்சு பண்ணியிருப்பாங்கல்ல. சூப்பராக அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பீடர் கோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் கூட. மக்களே, கும்பட் தர்வாசா பக்கத்தில் இருக்கிற ரங்கீன் மஹால் பார்க்க போகிறோங்க. உள்ளுக்குள்ளே நிறைய கலர்ஃபுல் ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குமா. ஸோ இவர்கிட்ட தான் கீ இருக்குது, ஓப்பன் பண்ணுறாரு. வாங்க போய் பார்ப்போம். த ஃபேமஸ் ரங்கீன் மஹால் ஆஃப் பீதர் கோட்டை. பீடர் கோட்டையோட ரங்கீன் மஹால் வந்து அழகுக்கு அழகு சேர்க்கிற ஒரு மஹால் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இங்க நிறைய வந்து கலர் டைல்ஸ், பியர்ஸ், இண்டோ இஸ்லாம் ஆர்கிடெக்சர், பெர்ஷியன் ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் கலந்து கட்டியிருக்காங்க. நிறைய கலர்ஃபுல் டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறனால ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குமா. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஹாலா போய் பார்க்க போறோங்க. என்ட்ரன்ஸ் ஹால்ல மேல இருக்கிற டிசைன்ஸே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த உருது லெட்டர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குங்க அந்த டிசைன்ஸ். இங்க பாருங்களேன், நம்ம க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இருக்குன்னு. ரங்கீன் மஹால் ஃபுல்லாவே வந்து கோர்ட்யார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. எவ்வளோ நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் வந்து இந்த வுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஓடுலாம் வேய்வாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. புறாக்கள் பாருங்களா. இங்கெல்லாம் கலர்ஸ் இருந்திருக்கு, பட் இப்போ கொஞ்சம் தான் இருக்கு. மீதி இருக்கிறது இவ்வளோ அழகா இருக்கு. பீக் டைம்ல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ள காவாலேன்னு சொல்லுவாங்க. நம்ம முஸ்லிம்ஸ் வந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது நடக்கிற இடம். ஸோ ராணி வந்து எப்பவுமே பேகம் வந்து மேலே இருந்து தான் பார்ப்பாங்க. யூஸ்வலாக ராணிகளுக்கு பப்ளிக்கில் வரமாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களா. ஓ மை காட், என்ன மாதிரி டிசைன்ஸ் பாருங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த சேம்பர்ஸுங்க. கவாலிக்கு பக்கத்தில் இருக்கிற சேம்பர்ஸ். எல்லா ரூம்ஸுமே வந்து அழகா, இது ஒரு அந்தப்புறம் முறைன்னு வச்சுக்கோங்களேன். ராணிக்கு எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ், விண்டோ டிசைன்ஸ் எல்லாம். அங்கங்க போற வழியில தீபம் வச்சுக்கிறதுக்கான இந்த அகல் விளக்கு மாடம் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எங்க கரண்ட் இந்த மாதிரி தானே. ஸோ அழகா வச்சிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க ஓரத்துல கூட வச்சிருக்காங்க இந்த மாதிரி கியூட்டா. வாவ். மக்களே, இங்க பாருங்க டிசைன்ஸ் ஒவ்வொரு பக்கமும் எப்படி இருக்குன்னு. ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குங்க. எல்லா பக்கமுமே இந்த மாதிரி கலரிங்ஸ் இருந்திருக்கு, பட் இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிட்டுருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, இருந்தாலுமே ஓரளவுக்கு தானே இருக்குது. பல 100 வருடங்கள் ஆயிடுச்சுல. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வராண்டாக்குள்ளேயும் இருக்கிற டிசைன்ஸ் பாருங்கள்.
இங்கிருந்தெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க நினைக்கிறேன் விளக்கு மாடங்கள். மக்களே இப்போ பார்க்குற டிசைன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அந்தப்புறத்தில் மகாராணிகளாக ப்ரே பண்ணுற இடங்க. யூஸ்வலாக வந்து இஸ்லாமில் நம்ம பெண்கள் வந்து மாஸ்க்குக்கு போக மாட்டாங்கல்ல, அதனால அவங்க ப்ரே பண்ணுறதுக்காக இங்கே செப்பரேட்டாக கட்டியிருக்காங்க. ஒரு ஹிந்து கோவில் மாதிரியே இருக்குது பாருங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கை கால் கழுவிட்டு தானே உழுன்னு சொல்லுவாங்க, கை கால் கழுவிட்டு தானே போவாங்க. ஸோ அவங்க வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி தொட்டி அமைப்பு எல்லாமே கட்டியிருக்காங்க பாருங்களா. ஒரு குட்டி ஒரு கார்டனே இங்கே இருந்திருக்கு. நான் சொன்னேன்ல, முஸ்லிம் முகல் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி ஃபவுண்டெயின்ஸு வாட்டர்வேஸ் எல்லாமே இருக்கும் அவங்களோட பேலஸ்குள்ளே. இதில் வுட்லேயே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மார்பிள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. இந்த உருதுவா அரபியான்னு தெரியல, பட் சான்ஸே இல்லாமல் இருக்குங்க. வாவ், மார்பிள் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலெல்லாம் வுட்டில் போட்டிருக்காங்க, நம்ம கோவில்களில் இருக்கும்ல அந்த மாதிரி. மேலே ஆர்ட் ஒர்க்ஸ் பாருங்களா, ஓ மை காட். இங்கே பாருங்க, மக்களே இங்கே என்னென்ன கட்டமைப்புலாம் இருக்குன்னா, அந்த புறத்துக்குள்ள பேகம்ஸ் வந்து குளிக்கிறதுக்கான பாத்ரூம் ஏரியாஸுங்க. இது ஆக்சுவலாக வந்து நிர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வாட்டர்வேஸ் வச்சு விளக்கு வச்சுக்கிறதுக்கான இடங்கள். ரங்கீன் மஹாலோட பியூட்டி. ನಾಯಿಗಳು ಕುದುರೆ ಬರ್ತಿದ್ರು ರಾಜಂದ್ರ ಬಸ್ಗಳು ಇರ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆமா, ರಾಜ ಕುದುರೆ ಮೇಲೆ ಓಡಾಡ್ತಿದ್ದ ಬರೀ ರಾಜನ ಬೇಡ ಕುತ್ತಕನ ಹೆಸರು ಇಟ್ಟು ಬಿಟ್ಟನ. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ಆಚಕ ನೀರು ಇರ್ತಿತ್ತು ಸರ್, ಅವ್ರ ಮಗನ ಮಚ್ಲಿ ಬಿಡ್ತಿರ ಒಳಗೆ, ಯಾರು ಆಟ ಚಾಬಾರ್ದಲ್ಲಿ ಆಚಕ அகலி அல்ல. ಹಾಗೆ மக்களே, நம்ம ரங்கீன் மஹால் பின்னாடி இருக்கிற போர்டிகோல இருந்து பார்த்தோம்னா அப்படியே கீழே அந்த அகழி தோண்டி வச்சிருப்பாங்கல்ல, நம்ம கோட்டை வெளியே இருக்கிற மதில் சுவருக்கும் மெயின் கோட்டை கொத்தளத்துக்கும் இடையில. சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க, செம்ம டீப்பா. அதை சுத்தியுமே பாத்தீங்கன்னா அந்த செவரோட ஓரத்திலேயே வந்து யானைகள் குதிரைகள் எல்லாம் கட்டுறதுக்கான குதிரை லாடம் யானை லாடம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவும் டபுள் ஃபோர்டா இருக்குங்க. டபுள் இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, அந்த டபுள் ஃப்ளோருக்கு மேல வீரர்கள் எல்லாம் காவலுக்கு நிக்கிற இடங்கள். டைல் ஒர்க்ஸ் தாங்க நம்ம ரங்கீன் மஹால்ல. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் இன்ட்ரிகேட்டா பார்த்தா இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் வந்து டைல்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு, சிதைஞ்சு போகாம. எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, வைப்ரண்டா இருக்குங்க, சான்ஸே இல்லை. நம்ம ரங்கீன் மஹால் கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குங்க. இங்க பாருங்க, மேலே போறதுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. அப்பவே வந்து மல்டி ஸ்டோரிடு இருந்திருக்கு.
ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா அல்லது மகாராணியா இளவரசியா இளவரசனா பிறந்துட்டா என்ன நல்லா வருது பாத்தீங்களா? பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர்ஸ், சான்ஸே இல்லாம இருக்குல்ல. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே இங்க பாத்தீங்களா, மேல இருந்து பார்க்குற வியூ. ஒவ்வொரு ஹாலும் மேல இருக்கிற டிசைன்ஸ் பாருங்க. டிப்பிக்கல் முகல் ஆர்கிடெக்சர், சிமெட்ரிக்கல் டிசைன்ஸ். நிறைய புறாக்கள் தான். ஓ, மேலே மேலே போயிட்டே இருக்கு. 3 ஃப்ளோர்டா. ஐ திங்க் இது வந்து ரூஃப் டாப்புங்க. ஓ, இங்கே பாருங்க, மேலேருந்து கோட்டையை சுற்றி நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் இங்கிருந்தே பார்த்துடலாம் போல மகாராணி அவங்க. எவ்வளோ தூரத்து வரைக்கும் தெரியுது பாருங்க மேலே இருந்து வியூ. கீழே இருக்கு பாருங்க, மேடு மேலே இருக்குங்க பீடார் கோட்டை. கீழேயும் சிட்டி இருக்கு. மக்களே, அந்த காவலி ஈவெண்ட் சொன்னால, ஸோ அது வந்து ராணி மேலேருந்து பார்ப்பாங்கன்னு சொன்னால, ஸோ அங்கே மேலேருந்து பார்க்கறதுக்கான அந்த போடியம் போகிற ரூட்டு. தியேட்டரில் போனால் நம்ம பாக்ஸ்லேருந்து பால்கனிலேருந்து பார்ப்போம்ல, ஸோ அந்த பால்கனிக்கு போகிற வே எப்படி இருக்கு பாருங்க. என்னென்ன மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. வரேவா. ஓ, இதுனா இதுதான் மக்களே அந்த பால்கனி. ஸோ ஈவெண்ட் வந்து கீழே நடந்துச்சுன்னா ராணி இங்கே உட்காந்துட்டு பார்ப்பாங்களாம். ஏன்னா மேல் டான்சர்ஸும் வருவாங்கல்ல, மேல் பெர்ஃபார்மன்ஸஸும். ஸோ ராணியே எப்படி அவங்க முன்னாடி வர முடியும்? ஆஸ் பர் முஸ்லீம் லாஸ் அது அலௌடு இல்லைல்ல, அதனால இங்கேருந்து பார்ப்பாங்களாம். நம்ம பாஜிராவ் மஸ்தானியில் பார்த்துருந்தா தெரியும், அதே மாதிரியான அமைப்பு பாருங்க. டிசைன்ஸ், பால்கனி டிசைன். ஸோ மக்களே, பால்கனி பார்த்தாச்சுங்க. இங்கே நான் ஒரு ஹால் காமிச்சேன்ல, ஸோ அந்த ஹாலில் ஒரு முக்கியமான அமைப்புங்க. என்னன்னா இந்த சைட் பாருங்களா, ஃபுல்லாகவே ரங்கீன் மஹாலில் இந்த மாதிரி கலரிங்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. மீதம் இருக்கிறதே இவ்வளோ அழகாக இருந்திருக்கு. நல்லா இருந்த காலங்களில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் பாருங்க. க்யூட்ல வரேவா. மக்களே, நம்ம மெயின் கோர்ட்யார்டு வந்தாச்சுங்க. ரங்கீன் மஹாலோட மெயின் கோர்ட்யார்டு. ஓகேவா, உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர்ஸ் இருந்தோன்னு பார்த்தோம்ல. பால்கனி, இந்த மஹாலு, அதுக்கப்புறம் காவலி நடக்கிற இடம், மேலே இருக்கிற பால்கனி. முன்னாடி சொன்னல, அது வந்து உழு பண்ணுறதும், ப்ரேயருக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு போகிற இடம், கை கால் முகம் எல்லாம். இதெல்லாம் ஃபவுண்டைன்ஸாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரே கிரானைட் கல்லில் பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு குட்டி தெப்பக்குளம் மாதிரி க்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, கோட்டை கொத்தளம்னாலே சுரங்கப்பாதை இல்லாமல் இருக்காதுல்ல. இங்கே பாருங்க, இதுக்குள்ள சுரங்கம் இருக்குங்க. ஏதாவது போர்க்காலங்களில் ராஜாவோட ஃபேமிலி தப்பிச்சு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. 2-3 கதவு இருக்குங்க. அப்படியே உள்ள வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க போல. ಹೌದಾ? மக்களே, த பியூட்டிஃபுல் ரங்கீன் மஹாலையும் பார்த்துட்டு நாம கும்பத் தர்வாசா வழியா வெளியே வந்தாச்சுங்க. சான்ஸே இல்லப்பா, என்னென்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா கட்டி வச்சிருந்திருக்காங்க. தெக்கான் சுல்தானேட்ஸ், கோல்கொண்டா ஃபோர்ட் மாதிரியே பீடாரோட ஒரு ஜெம்னு சொல்லலாங்க. நம்ம பாமனி கிங்டமோட பீதார் கோட்டை வேற லெவல். பீடார் வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத த சூப்பர் ஜெம்னே சொல்லலாம் நம்ம பீடார் கோட்டையை. என்ட்ரி ஃபீல் இல்லை,
ரங்கீன் மஹால் பார்க்கணுன்னா மட்டும் இங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட நீங்கள் ஒரு 40-50 ருபீஸ் கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நிறையா சேதாரம் பண்ணிடுறாங்களாம் டூரிஸ்ட்டு, இருக்கிறத காப்பாற்றணும்ல, அதனால ஸ்பெஷல் என்ட்ரி ஒன்லி. ஓகேவா, வேற லெவல் மக்களே, கிரேட்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர்ஸ் டெக்கானில். சூப்பராக இருக்கு. த பியூட்டிஃபுல் பீடார் கோட்டையே செம்ம அழகா இருக்கப்பா நீ. மக்களே இங்க பாத்தீங்களா, என்ட்ரன்ஸ்ல இதை காட்டிக்க மறைஞ்சிட்டோம் பாருங்க. மேல என்ட்ரன்ஸ்ல என்ன மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, அப்படியே வடிச்சு வச்சிருக்காங்க. பீக் டைம்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் பாருங்க மக்களே. அழகா அந்த உருது வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி, உருதுவா அரபியான்னு தெரியல, ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அழகா கலர்ஃபுல் டைல்ஸ் எல்லாம் பதிச்சு ஒவ்வொரு கேட்டும் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சான்ஸே இல்லை மேன். மெயின் கதவுகள்ல பாருங்க முள்ளு மாதிரி கம்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கோட்டையை தானே தகர்ப்பாங்க, யானைகள் வந்து முட்டி, அதனால கூர்மையா வச்சிருக்காங்க, டேமேஜ் ஆகாத மாதிரி. மக்களே நாம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஃபோர்ட் பார்த்துட்டு இங்க பாருங்க எவ்வளவு பிஸியான ஏரியான்னு. சரியான வெயில், அதனால சில் தர்பூஸ் சாப்பிடுறோம் 20 ரூபாய்க்கு. ஸோ மக்களே, பீடார் கோட்டை சுத்தி பார்த்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாம்னி கிங்டமோட செம்ம சூப்பரான ஜுவல் பீடார்ல வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். செம்ம இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நம்ம டெக்கான் சுல்தான்ஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, வேற லெவல். இன்னும் வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். ஸோ சுத்தி முடிச்சுட்டு நாம பேக் டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பீடார். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Bidar Central Bus Stand, North Karnataka. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.